நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த முக்கியமான ஒரு ஸ்பீச்சு. இது தேடினாலும் கிடைக்காது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் நாற்காலியில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா இந்த ஸ்பீச் கிடைக்கணும் அப்படின்னா தவம் இருக்கணும். ஒரு 50 ஆண்டு காலம் 40 ஆண்டுகளுக்கு மேலே ஜோதிடத்தை கரைத்து குடித்தவர் அப்படி தான் சொல்லணும். பல மாநாடுகளை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினவர். இன்று நாங்கள்லாம் சிறு குழந்தைகள் தான். அவர் அன்றே மாநாடு நடத்தியவர். காலபுருஷத்தினுடைய தந்தை வாசி யோகி, எங்கள் அன்பும் பாசமும் நிறைந்த மதுரை மண்ணின் மைந்தர், எங்கள் தந்தையுமான டாக்டர் பொன்னையாசாமி அவர்களை ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக முதல் மாத கருத்தரங்கு சிறப்புரை ஆற்ற வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கரகோஷங்கள் பத்தலை, ஏன்னா விஷயம் அப்படி இருக்கு. எங்கேயுமே கொடுக்காத சில விஷயத்தை இங்கே கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. தேடினாலும் கிடைக்காது. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகோப்ப இந்த அரங்கத்திலே வீற்றிருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நிறுவி அதில் ஏற்கனவே ஒரு மாநாடு நடத்திட்டாரு. ஆனால் கருத்தரங்கம் அப்படின்றத கண்டினியூ பண்ணுறது இது முதல் கருத்தரங்கம். இந்த செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக அதனுடைய தலைமையை ஏற்று இந்த கருத்தரங்கத்தை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை புதல்வன், தவ புதல்வன், அவனை எல்லாரும் தாந்திரிக சக்கரவர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. என நல்ல மனசுக்குரியவன். அவரோடு துணை நிற்கக்கூடிய மோகன்குமார், சங்கர், செல்வகுமாரி, குமரவேல் அவர்களுக்கும் இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகாக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, நல்ல கருத்தரங்கம் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கருத்தரங்கம் நடத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இதை பயன்படுத்திக்கிற விதத்தில் பயன்படுத்தினா எல்லாத்துக்கும் ஒரு பலனாக இருக்கும். அதாவது மேடையில் வந்து பேசுகிறாங்க, ஏன்னா அவங்ககிட்ட இருந்து சில நல்ல கருத்துக்கள் வந்து கிடைக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த கருத்தரத்துக்கு வர்றவங்க என்னென்னா, எங்கே இருந்தாவது ஒரு விஷயம் கிடைச்சிடாதா அப்படின்னு நான்லாம் வந்து என்ன செய்வேன்னா, பேச்சாளர்களுடைய பேச்சை ரொம்ப கேட்பேன். என்னென்னா, எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை, பல கோணத்தில் ஆய்வு பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதாவது பிரகாஷ் வந்து தாந்திரிக சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவன் நவக்கிரகத்தை பார்த்து கட்டத்தை பார்த்து தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தையோ எதையோ சொல்கிறாரு. அதை செய்கிறாங்க, அவங்களுக்கு சரியாக வருது, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு அறிவு வேணும். அவன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுப்பான். யார்? பிரகாஷ்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில விஷயத்தை சொல்லி சொல்லுவான். அது அப்படியே அவங்களுக்கு நல்லா இருக்குது. இவன்கிட்ட போனவங்களும் பாருங்களேன், பிரகாஷ்கிட்ட போய் ஒருத்தன் ஜாதகம் பார்த்து ஒரு தாந்திரிக பரிகாரம் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி அவன் இப்படி நிற்கிறதுக்கு என்ன காரணம்? இவன் சொன்னது சரியில்லை, அது நடக்கலை அப்படின்னா இவன் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடியுமா? இல்லையா? அப்போ அவனுக்குன்னு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி எல்லார்ட்டையும் இப்போ மூந்தர் முரளி எடுத்துட்டா எம்எம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா எம்எம் இதில் தான் அவர் சிஸ்டமே கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் சின்ராஜை தூக்கிட்டோம்னா சரி, அவர் பாடல் அடித்து பலன் சொல்கிறதுல மண்ணே. யார்? சின்ராஜ். என்ன? ஆமாம், இல்லை அவர் என்னன்னா, அதாவது பொதுவாக நீங்கள் நல்ல பலாபலன்களை வந்து சரியாக ஒருத்தன் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு கிரகத்தை எடுத்து அந்த கிரகம் எங்கே நிற்கிது, அது எந்த பாவத்தில் நிற்கிது, எந்த சாரத்தில் நிற்கிது, அதுக்கு என்ன பலன் அப்படின்னு தீர்மானிக்கணும். அப்படின்னா இது பாரம்பரியத்தில் நான் இல்லைன்னு சொல்லலை, நல்லா தெரிஞ்சுக்கணும். பாரம்பரியத்தில் இது இல்லை அப்படின்னு நான் சொல்லவே வரல. ஏன்னா நான் பாரம்பரியத்தை முழுக்க குடிச்சிட்டு தான் நான் கேபி சிஸ்டத்துக்குள்ளேயே வந்தேன்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேபி ஜோதிடர்கள் இத்தனை பேர் இருக்கிறது காரணம் அடியேன்னு ஒருத்தன். ஏன்னா ஆரம்பத்தில் என்கிட்ட 93லேருந்து படித்த மாணவர்கள் தான் கேபி சிஸ்டத்தில் படித்தவங்க பூராமே எல்லாருமே. ஏன்னா நடத்துகிற மாநாடு பூராமே நம்ம பாரம்பரிய மாநாடு நடத்துகிறோம். அங்கே போய் நான் ஒரு கேபி அஸ்ட்ராலஜர், கேபி ஜோசியன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடணும், என்னென்னா இப்போ சின்ராஜையாவை எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு குருநாதரை மையமாக வச்சு அவர் மூலமாக வந்து அவர் பாடிய பாடல்கள்லாம் மனனம் பண்ணி அதற்கு மேலாக குருநாதர் சுட்டி காட்டிய நூல்களை எல்லாம் படித்து பொதுவான நிலையில் இப்போ பராசரருடைய நீங்கள் எல்லாருமே பராசரரை கைப்பற்றாமல் யாராவது பலன் சொல்ல முடியுமா? முடியாது. நீ பலன் சொல்லும். இப்போ பாலா என்ன செய்கிறாப்புல குமாரஸ்வாமியத்திலிருந்து எடுத்து கொடுத்தா கூட கிரக சேர்க்கை, கிரக பார்வை இதை எடுத்து பொதுவான பலனை சொல்ல வரனால அங்கே பாவத்தை சொல்லாமல் பலன் சொல்ல முடியாது. பாவம் இல்லாமல் பலன் கிடையாது. அப்போ ஒரு கிரகம் உனக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, அந்த ஆதிபத்திய ரீதி அது எங்கே நிற்கிது, என்ன பலன் செய்ய போகுது அப்படின்றத நாம் யூகிச்சு நம்மளுடைய அனுபவத்தோடு சேர்ந்து பலன் சொல்ல வரும்போது நாம் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேபி சிஸ்டம் கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தியுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் இந்த ஜோதிடத்துக்காக, ஒரு மர்மலட்சிக்காக. அதில் அவர் என்ன செய்கிறாரு, பாவத்தினுடைய சேர்க்கை, பாவ தொடர்பு, இதுக்கு பேர் என்னன்னா பாவ தொடர்பு. இந்த பாவ தொடர்பை எடுத்து பலன் சொல்லுவது எளிது. அப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சிஸ்டமேட்டிக்கல் என்ன அப்படின்னா கேபி சிஸ்டம். இப்போ இவர் சொன்னார் எந்த கிரகம் நட்சத்திரத்தில் இல்லைன்னு எடுத்து அதை என்னென்னு பார்க்கடான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் முழுக்க முழுக்க இந்த 27 நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும், அதாவது விம்சோத்தரி தசாசிசத்தின் அடிப்படையில் சிஸ்டமேட்டிக்கலாக, நான் எதுக்கு சொல்கிறேன்னா சிஸ்டமேட்டிக்கல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பல பேர் வந்து இப்போ இதில் கூத்து என்ன தெரியுமா, பெரிய கூத்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஆரம்பத்தில் இந்த ஜோதிடத்தை வந்து நாங்கள் ஆய்வு பண்ணி அதை டெவலப் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சது. இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 98ல் ஒரு சீரடி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி உருவாக்கணும். நல்லா கவனிங்க, இந்த 27 நட்சத்திரத்தை மீறி நம்ம எதுக்குள்ளேயுமே போக முடியாது. அப்போ இந்த சீரடி சிஸ்டம்னா என்ன, நீங்கள் எந்த இதை போடுங்க, நான் அந்த காலத்தில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ராசி எழுதுகிறோம், நவாம்சம் எழுதுகிறோம், ஆனால் அது பக்கத்தில் துவாதசாம்ச சக்கரத்தை போடுங்கடா, அதை போட்டால் உங்களுக்கு பலன் சொல்கிறது எளிது. ஏன்னா முக்கியமாக இந்த துவாதசாம்ச சக்கரத்தை யாருமே தொடுறதில்லை. இந்த 144 நிலையை தூக்கி சீரடி சிஸ்டம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு இதை வச்சான். அதெல்லாம் வெளியிடலை, எங்கள் மலர்லேயே நிப்பாட்டிக்கிட்டோம். அதே மாதிரி நாம் என்னமோ இப்போ நான் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தேன் அப்படின்னா எந்த சூரியன் தான் எனக்கு எல்லா வேலையும் பார்க்குறாரெல்லாம் இல்லை. ஆனால் நாம் பிறந்தது தான் ஒரு நட்சத்திரம், நம்மை ஆண்டு நம்மளை வழிநடத்துகின்ற நட்சத்திரம் ஒன்று, அதுதான் சூட்சும நட்சத்திரம் அப்படின்னு பேர். அதை இந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறந்த நட்சத்திரத்தில் தான் எடுக்கணும். அதை ஒரு வரைமுறை பண்ணி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சாஃப்ட்வேராக கொண்டு வந்தும் அதை ஓரம் கட்டியாச்சு, வெளியிடலை. இப்போ எல்லாருமே கொண்டு வர்றாங்க, இதெல்லாம் ஃபார்மேட்டு, அதெல்லாம் வெளியிடலை நாங்கள். என்ன காரணம், இதை விட கர்ம மேன்மையும் காரிய சித்தியும் அப்படின்ற ஒரு நூல் எழுதினேன். நூல்கள் வந்து காலபுருஷ தத்துவத்தை, அதாவது காலபுருஷ தத்துவம் எழுதப்பட்டது அப்படின்னா எதுக்காக எல்லாத்துக்கும் நாம் கொடுத்தோம் அப்படின்னா, ஜோதிடர்கள் அனைவரும் அதை அறிந்து கொண்டு பலன் சொல்லுவதிலே எந்த விதமான தவறும் பிழையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் காலபுருஷ தத்துவத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தோம். எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னா இதை பார்த்துக்குங்க, பலன் சொல்றதுக்கு ரொம்ப எளிது. வெறும் கட்டத்துக்கு பலன் சொல்லணும் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் எல்லாமே வந்து கிரக ரீதியாக நடக்கு, கிரகத்தினுடைய நிலையை வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும்னு. இல்லை, வெறும் கட்டத்துக்கு 100க்கு 100 பலன் அதில் உண்டு. நீ அதை புரிந்து கொண்டாயானால், அதை புரிந்து கொண்டு உள்ளே போனோம்னா சரி. வெறும் கட்டத்துக்கு பலன் சொல்லி பழகுனீங்கன்னா அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் எடுக்கலாம்.
இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஜோதிடத்தில் எத்தனையோ முறைகளை பின்பற்றி நாம் பலன் சொல்கிறதுக்கு கையாளுறோம். நீங்கள் மூலத்திரிகோணம் என்ற ஒரு நிலையை எடுத்து யாராவது பலன் சொல்கிறாங்களா? மூலத்திரிகோணம்னா என்ன, அது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு எந்த விதத்துலையும் அதை யாரும் கையாளலை. அது ஏன் இந்த மூலத்திரிகோணத்தில் இவ்வளோ பெரிய சூட்சுமத்தை வச்சான்? மூலத்திரிகோணம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அடிப்படையாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் மூலத்திரிகோணம் என்பதை கிரகம் மூலத்திரிகோணம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒழிய ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இதை அப்படியே நைஸாக கொண்டு போயிட்டு அதுக்கு என்னன்னே தெரியாமல் கொண்டு போயிட்டாங்க. இப்போ நாம் அடிப்படையாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் 2 2ன்னு கூட்டினாலும் 4 தான் வரணும், 2 2ஐயும் பெருக்கினாலும் 4 தான் வரணும். ஜோதிடத்தில் இப்போ நான் ஒரு ஜாதகத்தை எடுத்து பலன் சொல்கிறேன்னா அதை சின்ராஜா கிட்ட போட்டு அந்த ஜாதகத்தை காட்டினா அவரும் அதே பலன் தான் சொல்லணும். ஏன் பலன் மாறுபடுது? அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லை அவர் படித்த முறை வேறு, நம்ம படித்த முறை வேறு. ஆனால் இல்லையே, அவர் இந்த 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகம் தான். எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜாதகனுக்கும் எப்படி சொல்கிறான்? இப்போ 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்சம் யோனி பேதம், இதை எவன் அளந்தான்? ஆனால் எல்லாத்துக்குமே அதில் விதிக்கப்பட்ட விதி தான். இல்லை விதியை எவனாவது மாற்ற முடியுமா? இல்லை ஒரு ஜாதகத்தை கொடுக்குறோம். இப்போ பாலமுருகன்ட்ட போய் ஒரு ஜாதகத்தை காட்டின உடனே அவர் போய் நான் இந்த ஜாதகத்தினுடைய விதியை மாற்றிடுறேன் அப்படின்னு எதுவும் செய்ய போகிறாரா? இல்லை விதியை மாற்ற முடியுமா? தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவந்த போது ஒரு மனிதனுடைய விதியை தீர்மானித்து விட்டால் அது கடவுளே வந்தாலும் அது மாற்ற முடியாது. அப்புறம் எதுக்கு ஜோதிடம் பார்க்குறோம்? நமக்கு என்ன விதிச்ச விதி அப்படின்னு சொல்லி ஒழுங்காக பார்த்துட்டா இதுதான் நமக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த வழியில் போகிறதுல என்ன சிரமம்? அப்போ அதை எடுத்து சொல்கிறதுக்கு தான் இத்தனை ரிஷிகள் தவம் இருந்து நமக்கு பல கிரந்தங்களை, பல வழிமுறைகளை, பல நூல்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? எல்லா மகான்களுமே அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் வாக்கியத்தை கையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி வானமண்டலத்தை அண்ணாந்து பார்த்த அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க? அதில் ஒரு திருக்கணிதம் கொண்டு வந்து துல்லியமான கணிதத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம வாக்கியத்திலையும் பலன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், திருக்கணித ஜோசியரும் பலன் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய முறையில் தான் படித்த படிப்பின் காரணமாக தான் அறிந்த சக்தியின் மூலமாக தான் இந்த ஜோதிடத்தை நினைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ கிரந்தங்களை எல்லாம் படிச்சுட்டு பெரியவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு நாம் பலன் சொல்ல வரும்போது நம்மளுடைய அனுபவம் சுருதி யுக்தியை வச்சு நாம் பலன் சொல்கிறோம். இதுக்கு பல நூல்கள் நமக்கு வழிகாட்டியாக வச்சுருக்கிறாங்க. நம்ம எந்த இடத்தையும் மாற்றலை. ஆனால் இன்னைக்கு கத்துக்குட்டியை உள்ளே வந்துட்டு அவன் கிரகத்து அவங்க கொடுத்த காரகமே நம்ம கையாள முடியலை. இவங்க புது காரகத்தை கையாண்டு வர்றாங்க. அதுக்கு ஒரு சிஸ்டம். இவன் படித்து ஜோசியத்தை ஒரு 3 வருஷம் கூட உள்ளே வந்து நிற்கலை. அவன் சிஸ்டம்னு போட்டுக்கிறான், இல்லாட்டி பேருக்கு பின்னாடி குருஜின்னு போட்டுக்கிறான். தெரியுமா? ஆன்மீக தோற்றத்துக்கும் ஆன்மீகத்தினுடைய அந்த தோற்றத்துக்கு எந்த விதமான ஒரு இதே இல்லாத, தேஜஸே இல்லாத ஒருத்தன் என்ன செய்கிறான்? இந்த ஜோசியத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு காய் வேசியை கட்டி காவி துண்டை பொத்திக்கிட்டு உத்ராட்சத்தை மேலே எடுத்து போட்டுக்கிட்டு யூடியூப்பில் பேசுகிறான். இப்போ இவங்களை யாரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஜோதிடம் எந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்குன்றதே தெரியலை. இதை யார் காப்பாற்ற போகிறோம்? ஒரு காலகட்டத்திலாம் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா வந்த அத்தனை மாணவர்களும் சரி, வந்த அன்பர்களும் சரி, சரியான மரியாதை கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த மரியாதையை எதிர்பார்க்க முடியலை, எந்த இடத்துல எதிர்பார்க்க முடியலை. நான் உண்மையை சொல்கிறேன், அப்படித்தான் இருந்துச்சு. டேய் தாடிக்கார உட்காந்துருக்காண்டா பார்த்து பேசுங்கன்னு தான் சொல்லிடுவோம். உட்கார்ந்துருக்கும் போது அவ்வளவு இதாக இருந்தது. இன்னைக்கு ஏதாவது இருந்தால் புத்தக ஸ்டாலில் நின்றுக்கிட்டு இருக்கல, அது ஏதாவது கேட்குதுங்களா? அது அவசரத்தை தான் பேசிக்கிட்டு இருக்குங்க.
இதுகளையே கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம எவனை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்ப இந்த சின்ன சின்ன விஷயம், இப்ப சின்ராஜையா பேசுறாருன்னா உங்களை சிரிக்க வைப்பாரு. நான் சிரிச்சு பேசி எனக்கு பழக்கம் இல்லை. நான் சீரியஸாகவே ஆரம்பத்திலேருந்து பேசியே வந்துட்டேன். நான் புதுசாக சின்ராஜையா மாதிரி பேசணும்னு முயற்சி பண்ணாலும் வரமாட்டேங்குது. நான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா நானும் தான் பார்க்குறேன், ஏதாவது சொல்லி சிரிக்க வைப்போமா? இவங்களை நினச்ச உடனே இந்த எமோஷன் ப்ரெஷர் கூடுது. அப்புறம் எங்கிட்டி வரோம் பேச்சு என்ன? அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இந்த புத்தகத்தை தொட்டு படித்து 3 வருடங்கள் அதில் என்ன அனுபவத்தை, இந்த ராசி மண்டலம்ன்றது என்னதாவது புரிஞ்சுக்கிட்டியா? அவன் வெளியே வந்த உடனே சார் குருஜின்றான். நான் போர்டில் பாடம் நடத்த போயிட்டான். என்ன புரிஞ்சுக்கிட்ட நீ? இன்னமும் எங்களுக்கு ஒன்றும் புரியலடா. நாங்கள் அதாவது இன்னமும் கையேந்திக்கிட்டு தான் இருக்கோம். இறைவா ஏதாவது ஒரு விஷயத்தை கொடு, எங்கே இருந்தாவது கிடைக்காதா அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன சரஸ்வதி கூட இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கலாம். நம்ம அவளுடைய அனுக்கிரகத்தை நம்ம வாங்குறோம்னு சொல்லிட்டு அவளை கும்பிட்டுக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஒரு பாதையில். அப்போ இந்த இடத்துல தான் நாம் என்ன செய்யணும்? இதில் பாரம்பரிய முறையில், பாரம்பரியத்தினுடைய நிலைப்பாட்டில் அவங்க மூலத்திரிகோணம் அப்படின்ற ஒரு விதியை, ஒரு நிலையை நமக்கு சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ மூலத்திரிகோணம்னா என்ன? என்ன மூலத்திரிகோணம்னா என்ன? இப்போ கிரகத்துக்கு ஆட்சி உச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. கிரகத்தினுடைய ஆட்சி உச்சம்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வீட்லையும் அவரவர் வீட்டில் அவரவர்னா அது ஆட்சி. உச்சம் அப்படின்றது, உச்சத்துக்கே இன்னும் யாரும் சரியான ஒரு பலன் நீங்கள் கொண்டு வரல. உச்சத்துக்கு யாரும் இன்னும் சரியான பலன் சொல்லலை. என்னன்னா அதில் இருக்கு, அதான் உண்மை. அப்போ அந்த உண்மையை எப்படி வாங்கணும், எப்படி எடுத்துக்கணும், எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி பார்க்கணும் இல்லையா? அப்போ இந்த உச்சம்லாம் என்ன? சரி, இதை விடுங்க. இப்போ நீங்கள் சொல்லுவாங்க, சூரியன் மேஷத்தில் உச்சம், சனி துலாத்தில் உச்சம், கடகத்தில் குரு உச்சம், மகரத்தில் செவ்வாய் உச்சம், ரிஷபத்தில் இப்படி சந்திரன் உச்சம், சுக்கிர உச்சம் எடுத்துக்கிறீங்க. ஆனால் இதில் மெயினாக என்ன அப்படின்னா, இப்போ கூட ஒரு நண்பர் பேசினார், இதை பற்றி எந்த நூல்லையே இல்லை அப்படின்ட்டார். எந்த ஒரு நூலிலும் இல்லாத ஒரு கருத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் சொல்கிறான், ராசி மண்டலத்தில் ராஜகேந்திரம் அப்படின்னு வச்சுருக்கான். இந்த ராஜகேந்திரம் என்றால் என்ன? இப்போ நம்ம சொன்னோம் 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்சம் யோனி பேதம். இந்த 4 வகை பிறப்பு அப்படின்றதுல வித்து, வியர்வை, முட்டை, கரு, இந்த 4 தான். ஆனால் இதை என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த ராசி மண்டலத்தில் ராஜகேந்திரம் அப்படின்னு கொண்டு வர்றான். எதை? சரராசிகளை பூராமே அவன் ராஜகேந்திரமாக கொண்டு வர்றான். அப்போ சரராசி எது? மேசம், கடகம், துலாம், மகரம் இல்லையா? இப்போ இந்த 4 ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் எது? பஞ்சாதி கிரகங்களில் குரு, சனி, செவ்வாய் போக இந்த சூரியனை தான் மேச மண்டலத்தில். ஏன்னா ஆத்மா காரகன். உன்னுடைய பிறப்பு, நீ யார் உனக்கு தெரியுமா? அப்ப இந்த ராஜகேந்திரத்தில் அவன் சொல்றான், மேசத்தில் சூரியன். இந்த சூரியன் அப்படின்னா என்ன? ஆத்மாக்காரன் சொல்றோம், தகப்பன்காரன் சொல்றோம். ஆனா அந்த சூரியனத்தை என்ன வச்சிருக்கான்? காலபுருஷனுடைய பஞ்சமாதிபதி. அப்படின்னா என்ன? உன் சந்ததி விருத்தி யார், உன் சந்ததி யார் அப்படின்றதையும் இந்த இடத்துல 3 தான் சொல்றான். நீ யார், உன் தகப்பன் யார், தகப்பன்காரன் தானே சூரியன். நீ உன் தகப்பன் யார், உன் சந்ததி யார். இந்த 3ஐயும் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் வச்சு எடுத்துட்டு போயிடலாம். எல்லாமே சூரியன் சந்திரனுக்கு இடைப்பட்ட நிலையை வச்சு தான் இவ்வளவு ஜோசியம் பேசுறோம். ஆனால் சூரியன் அறிவுக்கு காரகன். அப்ப சூரியன் என்ன சொல்றாரு? அறிவு சார்ந்த மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவது எது? மேச மண்டலம், சூரியன். ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாமா? அடுத்து கடகத்துக்கு கொண்டு வரான். எது? குரு, தனக்காரன். குருவை பற்றி பேசணும்னா மணிக்கணக்காக பேசணும், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவன் ஏன் காலபுருஷனுடைய இப்போ காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதி குரு, ஆனால் தகப்பன் காரகன் சூரியன். இவன் புத்திர ஸ்தானாதிபதி வச்சிருக்கான், அங்கேயே மாற்றி வச்சிருக்கான்.
அப்போ இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம காரணம் புரியாமல் ராசி மண்டலத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஏன்னா பஞ்சமாதிபதி சூரியன், பாக்கியாதிபதி குரு. ஆனால் குரு தகப்பன் ஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி சூரியன் தகப்பன் காரகன். இவன் புத்திரக்காரன், அவன் தகப்பன் காரகன் மாற்றி வச்சுட்டானா. அப்போ இந்த இடத்துல நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கணும். கடகத்தில் குரு ஏன் உச்சம் வச்சான்? இந்த உலகத்தில் பொருளை கொண்டு, அதாவது பொருளை அடைந்த மனிதர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவது. இப்போ சொல்கிறோம், எலான் மாஸ்க் இருக்கிறான், அம்பானி இருக்கிறான், அதானி இருக்கிறாங்க. இவங்களாம் எப்படி? அவங்க ஒரு தொழில் கர்மால தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள எப்படி அடையாளம் காட்டுறோம்? பணக்காரன் அப்படி தானே அடையாளம் பார்க்குறோம். ஆனால் அதே இதில் சனி வந்து துலாத்தில் உச்சம். நான் அந்த துலாத்தை பேசும்போது பூராமே காலபுருஷ தத்துவத்தில் அதை விட என்னென்னா, துலாலக்கணத்தில் ஒரு மனுஷன் வந்துட்டானா சரி, அவனை நான் ரொம்ப நேரம் பார்ப்பேன். அதில் துலாத்தில் பிறந்த பெண்கள் வந்தாச்சுன்னா அவங்கள கையெடுத்து கும்பிட்டுருவேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்க அத்தனை சுமைகளும் தாங்க பிறந்தவங்க அவங்க தான். இந்த போராட்டம், இந்த உலகத்தில் பிறந்து போராட தகுதியானவங்க, போராட்டத்தையே வாழ்க்கையாக கொள்ளக்கூடிய ஒரு தேவைன்னா அதான் துலாலக்கணத்துக்காரன். மாற்ற முடியாது. பெண்கள்லாம் துலாலக்கணத்தில் பிறந்த பெண்கள் பாருங்கள், போய் வாக்கப்படுற வீட்டில் அத்தனை சுமையும் அந்த அம்மா தான் தாங்கணும், அந்த பிள்ளை தான் தாங்கணும். ஒரு துலாலக்கணத்தில் ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா சரி, அந்த பிள்ளையை பார்ப்பேன், ஆஹா இது எந்த குடும்பத்தினுடைய சுமையை தாங்க போகுதோ, பெண் பிள்ளைகள். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போ அர்ப்பணிப்பு குணமுள்ள மனிதர்களை, அர்ப்பணிப்பு. மகாத்மா காந்தி வந்து சுதந்திர போராட்டத்துக்கு இது பண்ணார். எல்லாத்தையுமே சுதந்திர போராட்ட தியாகிகளை பூரா எடுத்துங்க. அவங்கெல்லாம் வந்து சுதந்திரத்தில் போராடினா நமக்கு இது கிடச்சிரும், இந்தியாவுடைய ஒரு பகுதி எழுதி வச்சுருவாங்க, நான் பாடுபட்டாங்க. தன்னுடைய சொத்து பூரா இழந்துதான் இந்திய சுதந்திரத்துக்கு பாடுபட்டாங்க. அப்படி தன்னலமற்ற தியாக சீலர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியது எதுன்னா அதான் துலாம். ஆனால் அதுக்கடுத்து மகரத்தில் செவ்வாய், கடமை தவறாத மனிதர்கள். எப்படி? கடமை தவறாத மனிதர்கள். இன்னைக்கு வால்டர் தேவார் இருந்தார். அவர் காலகட்டத்தில் தான் அந்த ஐஜி அப்படின்றதுக்கு உண்டான மரியாதை என்னன்னு நமக்கு தெரிஞ்சு. பிஹெச் பாண்டியன் சபாநாயகராக இருக்கும்போது தான் அந்த சபாநாயகருக்கு என்ன மரியாதை, என்ன அதிகாரம்னு தெரிஞ்சிச்சு. தேர்தல் கமிஷனில் டிஎன் சேஷன் இருந்தார். அவர் அந்த துறையில் இருக்கும்போது தான் தேர்தல் கமிஷனுக்கு இவ்வளோ பெரிய மரியாதையாக நம்ம உணர்ந்தோம். இந்த 4 கேந்திரங்கள் இதைத்தான் வச்சிருக்கு. அப்போ இந்த 4 கேந்திரங்களில் பஞ்சாதி கிரகங்களில் என்ன செய்கிறான், அவன் செவ்வாயை மகரத்துலையும் சனியை துலாத்துலையும் குருவை வந்து கடகத்திலையும் வச்சுட்டான். இதில் மீதி இருக்கிற பஞ்சாயத்து கிரகம் யாரு? புதனும் சுக்கிரன் தான், இல்லையா? மீதி இருக்குது புதனும் சுக்கிரன் தான். எப்படி பிரிச்சிருக்கான் பாருங்க. எப்படின்னா, வானமண்டலத்தில் நாம் இருக்கக்கூடிய பூமிக்கு உள்வட்டத்தில் இருப்பது புதன் சுக்கிரன், வெளிவட்டத்தில் இருக்கிறது தான் செவ்வாய் குரு சனி. எவ்வளவு அழகாக பிரித்து வச்சிருக்கான். அப்போ இந்த புதனையும் சுக்கிரனையும் உள்வட்டத்தில் வச்சதுனால பஞ்சாதி கிரகங்களில் இவங்களுக்கும் உங்கள் அங்கீகாரம் கொடுத்து அதை ஏன் ராஜகேந்திரத்துக்குள்ளே கொண்டு வரல? சுக்கிரனை போய் மீனத்தில் கொண்டு போய் வச்சுட்டான், புதனை போய் கண்ணியில் போய் உச்சப்படுத்தி வச்சுட்டான், இல்லையா? யோசிக்கணும். இந்த இடத்துல தான் நான் கேட்பேன், டே மீனத்தையும் மிதுனத்தையும் ஏடா ரெட்டப்பட ராசியாக கொடுத்தான்? கேள்வி கேட்கணும். மிதுனம் என்பது இரட்டைப்படை ராசி, மீனம் என்பது இரட்டைப்படை ராசி, தனுசு என்பது இரட்டை தேகமுடைய ராசி. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஏன் மிதுனத்தை இரட்டைப்படை ராசின்னு கொடுத்தான்? அந்த கொடுத்த இரட்டைப்படை ராசியினுடைய சிம்பிள் என்ன வச்சிருக்கான்? கதை பிடித்த ஆணும் கயல் பிடித்த பெண்ணும். ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணினுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற ஒரு வீடு தான் மிதுனம். சாதாரண நினைச்சுறாங்க, நம்ம எல்லா வீட்டையும் பெருசா பேசுறோம். ஏன்னா கேந்திரம், திரிகோணம், பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி பேசுவோம். டே 3ஆம் இடம் மட்டும் சரியா இல்லைன்னா உன்னால இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அதே ரெட்டப்பட ராசியாக கொடுத்தான், அது காலம் தெரியணும். அதே மாதிரி மீனத்தை ரெட்டப்பட ராசியாக கொடுத்தான். அது எது? ஜலராசி, இது காற்றாசி. அப்ப ஜலராசியில் அந்த இடத்துல சுக்கிரனை உச்சப்படுத்தினான். ஒரு மீன் வாழை, ஒரு மீன் கவுது, ரெட்டப்பட ராசி. நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு காரண காரியங்களை நிறைய கொண்டு போகணும். ஆனால் அடிப்படையாக இதை நான் சொல்கிறேன் தான், எனக்கு அட்டமார விஷயத்துக்கு நான் 1 மணி நேரம் கொண்டு போகணும். இதை அடுத்த ஒரு கருத்தரங்கத்தில் ஏன் இதை இரட்டைப்படை ராசியாக கொடுத்தாங்கன்றத அடுத்து சொல்கிறேன். இப்போ இதில் தான் நம்ம பார்க்குறோம், இந்த பஞ்சாதி கிரகங்களில் இந்த புதன் சுக்கிரன் நீங்களாக மற்ற 3 பேர்த்தையும் ராஜகேந்திரத்தை வச்சு இதுக்கு தலைமைப்படுதல வந்து சூரியனை வச்சுட்டாங்க மேசத்தில். இப்போ சாதாரணமாக
12 லக்கணம் இருக்கு. இது 12 ராசின்னு சொல்கிறோம், நம்ம 12 லக்கணத்தில் தான் பிறக்கிறோம். இந்த லக்கணம் அப்படின்ற அந்த புள்ளி இருக்கு இல்லையா, லக்கணம் விழக்கூடிய புள்ளி, அந்த அணுவிலும் அணுவான புள்ளி உன்னுடைய தகுதியை எப்படி தீர்மானிக்கிறது? என்ன உன்னுடைய தகுதியை எப்படி தீர்மானிக்கிறது? 12 புள்ளி தானே, 12 ராசி. ஆனால் நீ பிறக்கிறது ஒரு லக்கணம், அந்த லக்கணத்துக்குள்ள ஒரு புள்ளி. ஒரு ராசியும் 9 பங்கா பிரித்து வச்சிருக்கிறான் நவாம்சத்தில். ஒருத்தர் நவாம்சமே இல்லைன்றான், நவாம்சத்துக்கு பலனே இல்லைன்றான். அவனையும் கேட்டுக்கிட்டு இந்த கூமுட்ட சமுதாயம், ஜோதிட சமுதாயம் அவன் விட்டு வச்சிருக்கு. ஏண்டா வர்க்க சக்கரத்தில் நவாம்சம், ஏண்டா அந்த காலத்தில் கிறுக்கனாடா ராசிக்கு பக்கத்தில் ஏண்டா நவாம்சம் போட்டான்? ராசி பக்கத்தில் ஏன் நவாம்சத்தில்? அதாவது உச்சம் கிடையாது, நீச்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது, அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை விட சொன்னாங்க பாருங்கப்பா, சாரமே கிடையாதுட்டான். எனக்கு அங்கதான் இது நான் வாய் விடலை. நான் எதுக்கு அதாவது வந்தாத்தான் வம்ப வந்து நம்மகிட்ட வந்தாத்தான் மோதணும். அது வரைக்கும் நான் எதையும் பற்றி பேசுறதே கிடையாது. என்ன சாரம் இல்லாமல் எப்படிப்பா? என்ன சாரம் இல்லாமல் எப்படி? இப்போ இந்த இடத்துல ஒரு அணுவிலும் அணுவான புள்ளி தான் அந்த லக்கணம். நவாம்ச சக்கரத்தில் என்ன அப்படின்னா, நவாம்ச சக்கரத்தை எடுத்து எதுக்கு பக்கத்தில் வச்சான்? அதாவது பலனை தீர்மானிப்பது ராசியாக இருக்கலாம். உங்கள் பலனை நாளில் இருக்கக்கூடிய கிரகம் உனக்கு வீடு வாங்கி கொடுக்க போதா அல்லது வண்டி வாங்கி கொடுக்க போதா, எப்படி சுகமேன்மையை அடைய போகிற அப்படின்றத சுட்டி காட்டலாம். ஆனால் எப்படி அடைவாய், எதனால் அடைவாய், எங்கே அடைவாய், யாரால் அடைவாய் என்பதை தீர்மானிப்பது தான் நவாம்சம். எந்த ஒரு பலனாக இருந்தாலும். நான் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் மூந்தன் முரளி மூச்சை அரைச்சிட்டு இங்கே சொல்லிட்டு போயிட்டார். அதாவது இந்த ராசி நவாம்சத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்கான். எப்படின்னா, உன்னுடைய லக்னாதிபதி நல்லா கவனிக்கணும், இதை பிரித்து பாடமாக பெருசாக கொடுத்துருக்கு. உன்னுடைய லக்னாதிபதி நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ராசி சக்கரத்தில் எங்கே இருக்கிறாரோ அதுதான் நீ. அப்படி நிற்கிறதுல எப்படி இருக்கணுமா, உன்னுடைய லக்னாதிபதி நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி ராசி சக்கரத்திலே மேசம் சிம்மம் தனுசில் இருந்தால் நீ இந்த உலகத்திலே நல்ல புகழை அடைய பிறந்தவன் அப்படின்றது அர்த்தம். அதாவது அவன் எப்படி இருக்கணுமா, ஒழுக்கம், நியாயம், உண்மை, சத்தியம், நேர்மையோடு வறுமையாக இருந்தாலும் இறைவன் அவனுக்கு கைகட்டி சேவம் செய்யணும் தான் விதி. இதான் அங்கே இருக்கிறது. நவாம்சத்தை லேசாக நினைச்சிடக்கூடாது. இப்படி 12 பாவாதிபதிகள் இந்த நவாம்சத்தில் நிற்கக்கூடிய நிலை. இந்த காலத்தில் கௌரி யோகம் அப்படின்ற இந்த 300 யோகாஸ் அப்படின்றதுல நான் யோகத்தை பற்றி ஆய்வு பண்ணும்போது என்னை ரொம்ப ஈர்த்த ஒரு யோகம் எதுனா அது கௌரி யோகம் அப்படின்ற அந்த கௌரி யோகம். அதை பற்றி பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். எப்படின்னா, இப்போ சாதாரண ஒரு விஷயம் சார், இதில் அதில் கௌரி யோகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10 கூடையவர் நின்ற வீட்டதிபதி, நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி இல்லையா, உங்களுடைய தசமாதிபதி 10 கூடையவர் நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி என்ன லக்கணத்திற்கு 10 ராசி சக்கரத்தில் லக்கணத்துக்கு 10 இந்த ராஜ கேந்திரத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதான் அதை சூட்சமாக கொடுத்துருக்கான். எப்படி தசமாதிபதி நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி ராசி சக்கரத்திலே உங்கள் லக்கணத்திற்கு 10ஆம் இடமாகி அது ராஜகேந்திரங்களில் ஒன்றாக இருந்தால் இந்த உலகத்தில் பேர் சொல்லக்கூடிய பிள்ளையாக, நீ அறியக்கூடிய மனிதனாக, இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கக்கூடிய மனிதனாக நீ இருப்பாய் அப்படின்றதான் இதுக்கு காரணம். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் உள்ளே எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள். இதில் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல என் மகனுக்காகவும் வந்திருக்கக்கூடிய, ஏன்னா இங்கே மூந்தன் இருக்குது, சின்ராஜ் இருக்குது, சுவாமிகள் மருதமலை சுவாமிகள் நிற்கிறாங்க, பாலமுருகன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பாலமுருகன் செல்லப்பிள்ளை மாதிரி, என்ன செல்லப்பிள்ளை இல்லை. ஒரு காலகட்டத்தில் நாங்கள் மேடையில் பேசும்போது, நாங்கள் அந்த காலத்தில் பேசும்போது பல பேர் வெளியில் ஸ்பீக்கரில் நின்று தான் கேட்பாங்க. அப்படி கூட்டம் அப்படி நிறைஞ்சிருக்கும். ஆர்வம், அப்படி ஆர்வம் உடையவன் தான் அந்த ஜோதிடத்துக்கு வரணும். இந்த ஜோதிடத்தை காப்பாற்றணும் நினைந்து தான் வரணும்.
இந்த ஜோதிடத்தின் மூலமாக நான் சம்பாதிக்கணும், நான் வந்து பல இதுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரவங்க வராத, இதுக்குள்ளே வராது. நான் அதை வந்து விரும்பலை. அப்போ மூலத்திரிகோணம் அப்படின்ற ஒரு விதி இருக்குது சார். இதை லேசாக தெரிஞ்சுக்கங்க, லைட்டாக டச் பண்ணுறேன். அதை உங்கள் அனுபவத்துக்கு கொண்டு போங்க. இதில் மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. நீங்கள் உச்சத்தை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, உச்சத்தை நீங்கள் எந்த கூத்தாகவும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்லுவோம் செவ்வாய்க்கு மூலத்திரிகோணம் எது? மேசம்தான். சந்திரனுக்கு மூலத்திரிகோணம் எது? ரிஷபம் இல்லையா? செவ்வாய்க்கு மூலத்திரிகோணம் எது? மேசம். சூரியனுக்கு மூலத்திரிகோணம் சிம்மம் தான். சுக்கிரனுக்கு மூலத்திரிகோணம் துலாம். சனிக்கு மூலத்திரிகோணம் கும்பம் இல்லையா? ஒவ்வொரு கிரகத்துக்கு மூலத்திரிகோணம் இருக்கா இல்லையா? இந்த மூலத்திரிகோணத்தை மாற்றிடக்கூடாது. இதில் என்னன்னா, புதனுக்கு மூலத்திரிகோணம் கன்னி தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மூலத்திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய காரக பலனை, காரகத்துவ பலனை எப்படி ஒரு 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 பிறப்புக்கு அல்லது பிறந்த ஆன்மாவுக்கு எப்படி வழங்குவது என்ற இடத்துல அது வரும்போது அது ஒரு சில சிஸ்டமேட்டிக்கலாக வச்சுருக்கான். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா மகரத்துக்கு அது 10ஆம் இடம் தான், ஆனால் கும்பத்துக்கு அது 9ஆம் இடம். இப்போ நம்ம சொல்கிறோம் காலபுருஷனுடைய 9 கூட ஒரு குரு, 10 கூட ஒரு சனி, தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா? ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகம் எந்த ஜாதகத்துக்கு வேலை செய்யாது. ஆனால் கர்ம தர்மாதிபதி யோகத்தை யார் கொடுக்குறா? சனி பகவான் வச்சிருக்கான் கையில், அவருக்கு தான் உண்டு. கர்ம தர்மாதிபதி என்ன சொல்றாரு? கர்மத்தால் கிடைத்த பலனை தர்மத்தால் நிலைநிறுத்து அப்படின்ற தனித்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரே கிரகம் உன்னுடைய கர்ம மேன்மைக்கு உட்பட்டவர் சனி பகவான் தான். ஆனால் பெரிய வேடிக்கை பாருங்க, இப்போ நம்ம மேசம்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு செவ்வாய் ராசி மண்டலத்தில் முதல் வீடு எது? காலபுருஷத்தை பற்றி பேசலை, ஏன்னா காலபுருஷத்தை நான் எடுத்தேன்னா கொஞ்சம் லேட் ஆகிரும். இந்த மூலிகைத்தோடு சிம்பிளாக முடிச்சிடறேன், ஏன்னா இதுக்கடுத்து எனக்கு சின்ராஜி பேசணும், நாங்கள் வந்து மத்தியான ப்ரோக்ராமுக்கு அடுத்து வெளியே போகணும், அதுக்காக. இப்போ மேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பிறப்பால் பிறந்த ஆன்மா அப்படின்றது எல்லாத்துக்குமே மேச லக்கணம் தான். இந்த லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாயை உச்சப்படுத்தி தான். ஏன்னா 10வது கேந்திரத்தில், அந்த கேந்திரத்தில் போய் அதுக்கு உச்சம் கொடுத்துட்டான். ஆனால் நீச்சம் எங்கே கொடுத்தான்? செவ்வாய்க்கு 4ஆம் இடமாகிய கடகத்தில் தான் நீச்சம் இல்லையா? இந்த இடத்துல தான் செவ்வாய் நின்ற வீட்டிற்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும், செவ்வாய் நின்ற வீட்டிற்கு பலன் பார்க்கறதுல பல முறை இருக்குது. வெறும் லக்கணத்தை போட்டு நீ பாவாதிபதியை எடுத்து பலன் சொல்கிறது இருக்குது. இன்னொரு இது இருக்குது, முறை என்ன தெரியுமா? லக்னாதிபதி நின்ற வீட்டை வச்சு பலன் சொல்கிறது ஒரு இது இருக்குது. அதை விட தேவகரணத்தில் ரொம்ப அழகாக பின்னி பணிஞ்சிருப்பான். எப்படின்னா, ராசிக்கு பஞ்சமாதிபதி லக்கணத்திற்கு 10. எப்படி எடுக்கணும்? ராசிக்கு பஞ்சமாதிபதி லக்கணத்திற்கு 10 நின்றால் என்ன பலன்? அதே ராசிக்கு 8ஆம் லக்கணத்திற்கு 8 நின்றால் என்ன பலன்? அதே ராசிக்கு 8ஆம் லக்கணத்திற்கு 2 நின்றால் என்ன பலன்? இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. இது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து முறை, இதை ஒரு மீட்டிங்கில் தனியாக பேசுவோம். வேணாம், மூலத்திரிகோணத்தை எடுத்தோம்னா எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு இதாகும். வேணாம், சரி மூலத்திரிகோணத்தை பற்றியா? சரி, அடுத்த மீட்டிங் வேணால் அடுத்தடுத்து இருக்குது, ஏன்னா அவங்களுக்கும் நேரம் இருக்குது, நேரம் இல்லை. அதனால் மூலத்திரிகோணம் அது ஒரு அருமையான சப்ஜெக்டு. ஏன்னா ரொம்ப முக்கியமானது. இப்போ செவ்வாய்க்கு 4ல் போய் உன்னுடைய லக்னாதிபதி நின்று விட்டால், ஏன்னா செவ்வாய்க்கு 4ஆம் வீடு எப்பயுமே செவ்வாயினுடைய நீச்ச வீடு தான். அந்த நீச்ச வீட்டில் போய் உன் லக்னாதிபதி நின்று விட்டால் நீ படாத பாடு பட்டுத்தாகணும். இந்த பூமியில் நீ படக்கூடிய கஷ்டம் ரொம்ப. நீங்கள் ஒவ்வொன்றையும் பாருங்கள். அதே மாதிரி சந்திரனுடைய மூலத்தினுடைய வீடு வந்து ரிஷபம், அதுக்கு 7ஆம் இடத்துல தான் சந்திரன் நீச்சம். நீங்கள் சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய கிரகத்தின் மூலமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் சரி, மனோ ரீதியாகவும் சரி, தாயின் வர்க்கம் மூலமாக சில ஏமாற்றங்களை அடைவீர்கள் என்பது தான் இதோடைய விதி. இது ஒரு பெரிய இது. இதை நிறைய விரிவாக பேசுவோம். அதில் இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் பேசுவோம். காலபுருஷத்துவத்தை இதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தர பேசுவோம். சரியா? நல்ல அற்புதமான இந்த காலை நேரத்தில் என உங்களோடு இந்த பேசுகின்ற வாய்ப்பை
திருச்செங்கோட்டு தலைவனும் இந்த மீட்டிங்கை நடத்திய பிரகாஷுக்கும், அதாவது திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய பெருமானை வணங்கி பிரகாஷை வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சோம்பர சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்தரல வேண்டுமாய் வேண்டி அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். சரியா? அதாவது ஜோதிடம் என்பது திடமா வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஜோதிடம் திடமாக வரணும் அப்படின்னா, இப்போ இந்த ஜோதிட அரங்கில் வந்து பேரன்புக்கும் பெருமதிப்பும் உரிய என நீண்ட கால நண்பர், எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பாண்டிச்சேரியில் சந்திச்சோம்னு நினைக்கிறேன் நான். அப்போ ஒரு அற்புதமான ஜோதிடத்தில் வந்து இப்போ தமிழகத்தில் எடுத்துட்டோம்னு வச்சுன்னா, ஜோதிடத்தில் வந்து ஒரு உண்மையாக ஜோதிடத்தை ஜோதிடமாக சொல்லக்கூடியவர் அவர் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக சொல்ல முடியும். அதாவது காரகோ நாம் அம்சபலம், அம்சம் இல்லாமல் ஜோதிடம் சொல்லக்கூடாதுங்கிறது இதுதான் உண்மையான சத்தியமான வார்த்தை. அதை தெளிவாக சொல்லி உங்கள் அனைவருமே வந்து ஒரு புது, ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே பார்க்கணும், ஒரு கட்டத்தை வச்சு சொல்ல நட்சத்திரம் இல்லாமல் ஜோதிடமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. இந்த நட்சத்திரம் இல்லை நட்சத்திரம் கூட இப்போ நம்ம கூட இருக்கிற நட்சத்திர நாயகன் அது வேற. அந்த 27 நட்சத்திரங்கள் துணையோடு தான் ஒரு ஜோதிட பலன்களை சோர முடியுங்கிறது அற்புதமாக சொல்லி ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப 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 பெருமைப்படுகிறோம். இந்த அரங்கம் வந்து அவரை வாழ்த்தி மகிழ்கிறது. நம்மளுடைய காலபுருஷ தத்துவ நாயகன் அப்படின்னாவே எல்லாருமே இன்னைக்கு போற்றும் அளவிற்கு இருக்கக்கூடியவர் நம்முடைய ஜோதிடத்தினுடைய அருள் தந்தை என்றே சொல்லலாம். ஏன்னா 45 வருடங்கள் அனுபவமிக்கவர் ஒருவர் இந்த கருத்தரங்க கூட்டத்திற்கு வந்து இந்த அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் கொடுத்து நமக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தொடர்ந்து ஐயா அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலுமே ஜோதிடத்துறையினுடைய அருள் தந்தை ஐயாவோட இந்த நிலையில் நாமெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னாவே நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பு செய்ய இருக்கின்றது. சந்தனமலை அணிவைத்து பொன்னாடை போற்றி வெள்ளி காயின் கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டலோட, ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கு எப்பொழுதுமே உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய நபர் ஐயா அவர்கள். ஒரு நிமிடம் ஐயாவுடைய வயதில் கருத்தில் கொண்டு ஒரு நிமிடம் எழுந்து நின்று கைத்தட்டி உற்சாகப்படுத்தினால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.